தற்போது கிடைத்த அண்மை செய்தி. அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என பேசிய பழைய வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் மீண்டும் பகிர்ந்தார் திருமாவளவன். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு வீடியோவை இன்று காலைதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் தன்னுடைய எக்ஸ் வலைதளத்துல பதிவிட்டு அது பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்திய நிலையில அந்த வீடியோவை நீக்கியிருந்தார். தற்போது மீண்டும் அதே வீடியோவை தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக 1999ஆம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கியதிலிருந்தே இதே ஒரு கொள்கையை தான் நாங்கள் முன்வைத்து வருகிறோம். எப்படி மத்தியில் கூட்டாட்சி அமைகிறதோ அதே போன்று மாநிலத்திலும் கூட்டாட்சி அமைய வேண்டும் என்ற ஒரு விவரத்தையும், அதே போல கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம் என்று குறிப்பிட்டு ஆட்சியிலும் பங்கு தேவை, அதிகாரத்திலும் பங்கு தேவை என்று தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அவர் பதிவு மேற்கொண்டிருக்கிறார். ஏற்கனவே மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுக வரலாம் என்ற ஒரு அழைப்பு அவர் விடுத்திருந்ததே திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகளுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு விரிசலை காட்டுவதாக அரசியல் வல்லுநர்கள், அரசியல் நோக்கர்கள், அரசியல் பார்வையாளர்கள் கருதியிருந்த நிலையில தான் தற்போது இந்த எக்ஸ் வலைதளத்தினுடைய பதிவு என்பது மீண்டும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து இதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தாலும் கூட திமுக கூட்டணி கட்சியினருக்கு உரிய ஒரு அங்கீகாரத்தை, உரிய மதிப்பை, உரிய மரியாதையை கொடுக்க தவறுகிறது என்ற ஒரு காரணத்தினால்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் இது போன்ற ஒரு கருத்துக்களை முன்வைக்க காரணம். எனவே 2026 தேர்தல் களம் என்பது எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவுடன் கூட கூட்டணி அமைக்கலாம் என்பன போன்ற பல்வேறு கருத்துக்கள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகின்றன. அதோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே மாநிலத்தில் கூட்டாட்சி அமைய வேண்டும் என்பன போன்ற ஒரு கருத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியை போலவே தமிழக வெற்றி கழகம் ஆரம்பித்திருக்கக்கூடிய நடிகர் விஜயும் தெரிவித்து வருகிறார். அதே போல நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானும் அதே போல கருத்து தெரிவித்து வருகிறார். எனவே திருமாவளவன் தெரிவித்திருக்கக்கூடிய இந்த கருத்து அரசியல் வட்டாரத்தில் இன்று காலை முதல் பேசும் பொருளாக இருந்த நிலையில தன்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் அந்த வீடியோவை நீக்கியிருந்த திருமாவளவன் தற்போது மீண்டும் அதே பதிவை பதிவிட்டு அவருடைய முழு பேச்சையும் இந்த எக்ஸ் வலைதளத்தின் மூலமாக பதிவிட்டிருக்கிறார். சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா. அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என பேசிய பழைய வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் மீண்டும் பகிர்ந்தார் திருமாவளவன். வீடியோ பதிவு நீக்கம் குறித்து அட்மினிடம் தான் கேட்க வேண்டும், எனக்கு தெரியாது என திருமாவளவன் கூறியிருந்தார். அமைச்சரவையில் பங்கு வேண்டும் என பேசிய பழைய வீடியோவை தனது எக்ஸ் தளத்தில் மீண்டும் பகிர்ந்தார் திருமாவளவன்.